ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கன்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங்கான ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி. பட் வீட்டில் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் இதை எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனியை டார்க் சாக்லேட் பட்டர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சே செஞ்சு கொள்ளையிலும். வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற அளவு 300 கிராம் அளவு வரும். ஸோ உங்களுக்கு இதை விட கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை டபுள் பண்ணிக்கோங்க. இந்த 300 கிராமுக்கும் நான் 4 இன்ச்சு டின் தான் எடுத்திருக்கேன். 4 இன்ச்சு டின் எடுத்துகிட்டு நம்ம ப்ரௌனியை தூக்கி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 125 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 125 கிராம் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ஒயிட் சுகர் மட்டும் இருந்ததால தான் ஸோ நான் ஒயிட் சுகரை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். நீங்கள் ஹாஃபாக பிரித்து கூட ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே கலந்து கூட எடுத்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா சீனி கரையிற அளவுக்கு நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கணும். வீட்டில் ஒரு வேளை ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு தான் செய்கிறேன். ஸோ நல்லா ஒரு 5 to 6 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சிடும். ஸோ நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற முட்டை ரொம்ப சின்ன சைஸ் முட்டைன்றதால 2 சேர்த்துருக்கேன். அது ஒரு 45 கிராம் தான் வந்துச்சு ஒரு முட்டை. ஒரு வேளை நல்ல பெரிய சைஸ் முட்டைன்னா நீங்கள் ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீனி நல்லாவே கரைஞ்சிட்டு இந்த மிக்ஸை அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம பட்டருக்கு பதிலாக ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆயிலை கிராமில் தான் அளந்து எடுக்க போகிறோம். ஸோ ஆயிலை நீங்கள் இந்த மாதிரி கிராமில் அளந்து எடுத்துக்கோங்க. அதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிற ஆயில் எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத வாசனை இல்லாத ஆயிலாக இருக்கணும். ஃபார்ம் ஆயில் இல்லைனா வெஜிடபிள் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரௌனி பட்டர் யூஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். 75 கிராம் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 75 கிராம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் டபுள் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 150 கிராம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 75 கிராம் அளவு ஆயிலை எடுத்துகிட்டு அதில் 30 கிராம் அளவு டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்தோம்னா தான் நமக்கு ப்ரௌனியோட அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ லைட் கொக்கோ பவுடர் எடுக்காமல் நல்ல டார்க் கலர், உதாரணமாக மௌரி பிராண்டெல்லாம் ரொம்பவே நல்லது. ஸோ மௌரி யூஸ் பண்ணிங்கன்னா சேம் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்மகிட்ட 30 கிராம் அளவு கொக்கோ பவுடரை சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா டார்க் சாக்லேட் பட்டர் ரெண்டையுமே மெல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு மாற்றீடாக தான் இந்த ஆயில் அண்ட் டார்க் கொக்கோ பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டர் சாக்லேட் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக ரொம்ப குறைவான செலவில் ப்ரௌனி செஞ்சு எடுத்துக்கலாம். ஆயிலையும் டார்க் கொக்கோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த இந்த மிக்ஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு சேர்க்க போகிறோம். 45 கிராம் மைதா மாவு எடுத்திருந்தேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம அன்சால்டட் பட்டர் சேர்க்குறோம்னா கூட கொஞ்சமாக ப்ரௌனியில் உப்பு சேர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஆயில் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மாவை சேர்த்து சளிச்சிக்கலாம். மைதா மாவு அளக்கும்போது கொக்கோ பவுடரையும் மறந்து போய் இதில் சேர்த்துட்டேன். ஸோ திரும்பவுமே அதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சமாக இதோட சேர்ந்து பட்டு அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருப்பேன். தேவையானவங்க கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பெச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிரும். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. பட் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். பட்டர் டார்க் சாக்லேட் எல்லாம் இல்லாமல் இதை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது. பட் ப்ரௌனி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குறைவான ப்ரைஸில் ப்ரௌனி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பிடிச்சிருந்தா கஸ்டமருக்கு சேல் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கேக்கில் நான் இந்த ப்ரௌனி பேட்டரை ஊற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னாலே விளங்கும். 350 கிராம் அளவு இருந்துச்சு. ஸோ நம்ம இதை டபுள் ஆக்கி பண்ணும்போது நமக்கு 700 கிராம் கிட்டத்தட்ட 700 கிராம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட குறைவாக செய்யணும்னா 1 எக்குக்கு நீங்கள் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹாஃபாக போட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இதோட டெக்ஸ்சர் பிடிக்கும். இப்போ நான் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணியிருந்தேன். இதுவே ஓவன் இல்லாமல் அடுப்பில் பண்ண போகிறீங்கன்னா அடிகனமான ஒரு பாத்திரத்தை 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா பேக் ஆகி கிடச்சிரும். ப்ரௌனி ரெடி ஆகிட்டு டூத்பிக் வச்சு குத்தி செக் பண்ணும்போது டூத்பிக்கில் இந்த க்ரம்ஸ் மாதிரி ஒட்டிருக்கும். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். ப்ரௌனி நல்லா ஆறுனதுமே நம்ம இதை டின்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் சுட சுட சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி சூடாக அரிக்கும் போதே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன்.
பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸஸில் கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி போட்டிருக்கிற ஒரிஜினல் ப்ரௌனி ரெசிப்பியில் நான் பெக்கிங் வீடியோஸ் பெக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இதை அதே மாதிரி சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். ஒரிஜினல் ப்ரௌனி ரெசிப்பியோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவையானவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸோட அளவுகளையும் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் பண்ணி ட்ரை பண்ணலாம். பாருங்கள் இதோட டெக்ஸ்சரை. ஒரிஜினல் ப்ரௌனி எந்த அளவு மாய்ஸ்டாக ஃபஜ்ஜியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரௌனியுமே இருக்கும். டேஸ்ட்டுமே எந்த டிஃப்ரெண்ட்டும் வராது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்காக கூட செய்யலாம், இல்லை வீட்டில் கெஸ்ட் யாரும் வர போகிறாங்கன்றா கூட செய்யலாம். ஸோ ரொம்பவே குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. பட் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையுமே என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்பவும் போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பபாய்.